புதுக்கோட்டையில் நாம் தமிழர் கட்சியினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள ஆவுடையர் கோவில் கடைவீதியில் அதில் நாம் தமிழர் நடத்தும் ஆர்ப்பாட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது என்றும் ஊரெங்கும் சாராயம் என்றும் ஊரெங்கும் கஞ்சா புழக்கத்தில் உள்ளதாகவும் எங்கு பார்த்தாலும் கொலை கற்பழிப்பு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திராவிட மாடல் ஆட்சியில் முழுவதுமாக சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் பேசிய கோவை கார்த்திகா, திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் கொலை. இன்று திருப்பூர் மாவட்டத்தில் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளரை வெட்டி கொலை செய்துள்ளனர். ஏன் இந்த நிகழ்வு? முதலமைச்சர் கையில்தான் காவல்துறை இயங்குகிறது, காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லையா என்று கூறினார். அதேபோல் பாலியல் வன்கொடுமைகள் அதிக அளவில் நடக்கிறது, கூலிப்படைகளை வைத்து ஆங்காங்கே கொலைகள் நடக்கின்றது என்று கூறினார். திமுகவினர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள், பிரவுன் சுகர் விற்கின்றார்கள் என்ற கோணத்தில் அவர் பேசினார். இந்நிகழ்வில் துரைபாண்டியன், மாநில ஒருங்கிணைப்பாளர் மு. இ. ஹுமைன் கபீர், மாநில ஒருங்கிணைப்பாளர் கோவை மு. கார்த்திகா, மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளர் வேங்கை பழனி மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கிளை கழக நிர்வாகிகள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். படுகொலைகள் எங்க பார்த்தாலும் படுகொலைகள். இன்னைக்கு திருப்பூர்ல ஒரு காவல்துறை அதிகாரியே வெட்டி படுகொலை பண்ணிட்டாங்க. செய்யக்கூடிய ஆட்களை தக்க நடவடிக்கை எடுத்து கண்டிக்காமல் மெத்தனமாக இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி எதுக்குங்க இந்த ஆர்ப்பாட்டம்? எப்பவுமே